சண்டே மார்னிங் அன்றைக்கி நானும் ஹஸ்பண்டும் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு மழை நேரத்துக்கு நிறைய களைச்செடி வந்துருந்துச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தோம். கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தான் மெயின் ரோலு, நான் ஹெல்பிங் ஹேண்ட் தான். என் ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட்லி பிளான்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அன்றைக்கி 3 பிளான்ஸ் க்ரோ பேக்கில் ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மண் கலவை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு கோகோ பீட்டையும் மண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மண்ணை க்ரோ பேக்கில் போட்டு அதோட ஆட்டுத்தொழு உரம், வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி 3 லேயர் செட் பண்ணிக்கணும் செடியோட ஹைட் பொறுத்து. இன்றைக்கே ஒரு நாள் சப்போட்டா பழம் சாப்பிட்டு அந்த விதையை மண்ணில் புதைச்சி வச்சுருந்தோம். அது செடியாக இருந்துச்சு, பார்க்கவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதை என் ஹஸ்பண்ட் அழகாக வேரோட பிடுங்கி க்ரோ பேக்கில் செட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி துளசி செடி, மல்லிகைப்பூ செடி அது எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி அதையும் க்ரோ பேக்கில் செட் பண்ணிட்டோம். எப்போவுமே நான் வைக்கிற பிளான்ஸ்லாம் ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் வைக்கிற பிளான்ஸ் நல்ல க்ரோத் இருக்கும். அதனால ஹஸ்பண்டோட கைப்பக்குவத்திலே வச்சாச்சு. ஃபைனலாக இந்த உருண்டையாக இருக்குல்ல, இந்த டேப் ஃபெர்டிலைசர் போட்டோம். இது செடிக்கு நல்ல பூஸ்டிங் இருக்கும். ஏர்லியாக இருக்கிற செடிக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும். அதனால இதை போட்டுட்டு அப்புறம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.